80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எங்கேனாக்கா ராசிபுரத்தில் அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கொடியேற்றினாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் இருக்க தமிழ் ஐயா, இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, வரதராஜ ஐயா. அவங்க வந்துட்டு எவ்ரி இயர் என்னை கூப்பிட்ருவாங்க கொடியேற்று விழாவுக்கு. நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன். இதை ரொம்ப பெருமையான நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். எனக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருந்தது, இருந்தாலும் இதை நான் எந்த வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நான் எடுத்துருவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனேன். நான் நேற்று ராசிபுரம், சேலம் எல்லா இடத்துலையுமே பார்த்தேங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அருமையாக இதை வந்துட்டு நிறைய பேர்த்தால் நடக்க முடியல, கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் வந்துட்டு ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. ரோட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் மட்டும்தாங்க வண்டியில் கொடியை வச்சுருந்தாங்க. இந்த சட்டையில் அந்த பேட்ச் கூட இல்லைங்க. ஏதோ கட்சிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடியை பயங்கரமாக ஏற்றிக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு எல்லாருமே போகிறாங்க. இது நம்ம அனைவருக்கும் இந்தியா முழுக்கும் ஒரே கொடி தான். இந்த கொடிக்கு அடுத்த வருஷத்துக்கு இருந்தாவது எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க தான் முதல்ல சொல்லணும். ஸ்கூலுக்கு போயிட்டு தாத்தா ஆயா நம்ம வீட்லேயும் கொடியேற்றலாம், நாம்ளும் வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். எதுக்கோ எல்லாம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு பண்ணுறீங்க. அதுக்கு செஞ்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியா அப்படின்னா என்ன, நிறையானா வயசானவங்க, விவசாயம் அல்லது கிராமப்புறத்தில் இருக்கவங்கள நாம் இப்போ இருக்கிற ஊர் பேர் தான் தெரியும். டோட்டலாக நம்ம ஊர் பேர் என்னன்னாக்கா இந்தியா அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, புரியாது. நம்மளை சுற்றி பார்டரில் எவ்வளவு எண்ணல்கள் இருக்குது. லடாக் போன்ற பகுதியில் நம்மளுக்காகன்னு உழைச்சிக்கிட்டு இருக்க தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்திய இராணுவ வீரர்கள். அவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு முன்னால் இருந்தவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. காந்தியடிகள் மற்றும் மூத்த நம்மளுடைய தெய்வங்கள்லாம் எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் விளக்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சேலத்தில் அதுதான் வந்துட்டு டாக்டர் அதுக்கான காம்படிஷன் நடக்குது. அது வந்துட்டு நான் வந்துட்டேன். என்ன ஒரு சார் கொஞ்சம் அப்படியே போஸ் கொடுங்க. ஆனுவல் டாக் ஷோ கண்ட்ரி ஃபுல்லேருந்து நிறைய டாக்ஸ், அபவுட் 400 டாக்ஸ் வந்துருக்கு. எல்லா ரேடான ப்ரீட்ஸ் கூட வந்துருக்கோம். இன்றைக்கும் நாளைக்கும் லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த டாக் ஷோ நடக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ரீட்ஸ், வெளியே வர முடியாத ப்ரீட்ஸ் எல்லாம் இங்கே வரும். நீங்கள் பார்க்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம், ஃபுல் டே டாக் ஷோ நடக்கும். ஸோ ஆல் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். வாங்க. டாக் ஷோக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே புரியலைங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 2வது டைம் தான் நான் அட்டன் பண்ணுறேன். இதை பற்றி புரியும். நிறைய டைம் பார்க்க வந்துட்டு இது நம்மளுக்கும் புரியும். என்ன ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா, மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஆர்வம் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. அந்தியூரில் போனீங்கன்னா அங்கே குதிரை சந்தை, ஒவ்வொரு குதிரையும் வித்தியாசமாக அந்த ஆர்வத்தெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக வெளிக்கொண்டுறாங்க. அதேமாரி இந்த வீட்டில் இருக்க பெற்றோங்க டாக்ஸுக்கு அதை பாதுகாப்பாக குழந்தைய வளர்க்குறாங்க. அதுங்களுக்காக ஒரு கேட்டகரியாக அதனுடைய உடல் வாகு, அதன் நடைப்பயிற்சி இதெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ட்ரெயினரை கொடுத்து இதுமாரிலாம் ஒரு கம்பீர நடை, அதுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நடுவர், இந்த மாரிலாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயமாக நான் நினைக்கிறேன். இந்தமாரியும் உலகத்தில் நிறையா கலைகள் இருக்குது. புறா வளர்த்துறது நிறைய இடத்துல, நான் ஒரு இடத்துல போய் பார்த்துருக்கேன். இல்லீகலாக வந்துட்டு இந்த கட்டுக்கோழி சண்டை, அது எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே போய் நம்ம கை கட்டிக்கிட்டோம்னா கை கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம்
அந்த இதில் வந்துட்டு சார் கத்தி இந்த கட்டிட்டு கப்புலாம் இது என்ன கேட்டகரிங்க இது என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இது வந்து நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் ஆ இதில் வந்து ஃபஸ்ட்டு 8 ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எந்தெந்த நாய் வந்து ஜட்ஜஸ் வந்து எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் ஜட்ஜ் பண்ணி அது வந்து அதோட ப்ரீட் ஸ்டாண்டர்ட் அது வந்து எப்படி வந்து அந்த ப்ரீடு கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கணும், அது நடக்கிறது, அதோட பாடி, அதோட ஹெட்டு, அதோட காது, அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஜட்ஜ் வந்து பார்ப்பாங்க. ஸோ எந்த ப்ரீடு வந்து அந்த வகர் டாக்ஸ் எல்லாத்துலேயும் அந்த ப்ரீடில் வந்து எது டாப் மோஸ்ட்டோ அந்த நாய்க்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 8 ப்ரைஸ் ஒன்று தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனியாக பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து ஒரு 2 நாள் ஈவெண்ட்டு. இது ஒரு மெகா லெவல் ஈவெண்ட். இந்தியா ஃபுல்லேருந்து டாக்ஸ் வந்துட்டு சரி. இப்போ எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்குங்க? எல்லாம் த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. சரி. வந்துட்டு இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட டாக்ஸினுடைய அந்த ரகத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சைடில் நடக்கிறது இங்கே பற்றி பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோபர்மேன் பற்றி வெள்ளக்காரி சரிங்க. அவங்க வந்து அந்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராம்பூர் அந்த மாதிரி அங்கே அவங்க வந்து மிஸ்டர் சரத் சர்மா அவங்க வந்து ஒரு இந்தியன் ஜட்ஜு. அவங்க வந்து இந்த ரிங்கை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. 2வது ரிங்கில் வந்து நேட்டிவ் ப்ரீடு, இந்தியன் ப்ரீடு, நம்ம புதோவில் வந்து கன்னி, ராஜபாளையம், சிப்பிப்பாறை அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிது. அதெல்லாமே இந்தியன் ப்ரீட் டாக்ஸு. அது எல்லாமே வந்து அவங்க மிஸ்டர் சரத் சர்மா அந்த கிரே கலர் சூட். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து அந்த இந்தியன் ப்ரீடுங்க. ராஜபாளையம், கன்னி, காம்பேட், சிப்பிப்பாறை, புதோல் ஹவுண்டு, ராம்பூர் ஹவுண்ட், அந்த மாதிரி இந்தியன் ப்ரீட்ஸ் நிறைய இருக்குது. அந்தாண்ட பின்னாடி ரிங்கில் ஓடுறது அது ஜூம் பண்ணி அந்த நாய்கள் அங்கே நிற்கிறதெல்லாம். அதுக்கு வந்து மிஸ்டர் சரத் சர்மான்னு அந்த ஒரு சூட் போட்டு வந்து அந்தாண்டிருக்காரு. அவங்க தான் வந்து அதோட ஜட்ஜு. அவர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. அவங்க வந்து இந்தியன் ப்ரீட்டில் வந்து ஸ்பெஷாலிட்டி நல்லா ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மிஸ்டர் ரசல் ஆக்டென் அப்படின்றவர் டோபர்மேன் நாய் வந்து ஸ்பெஷல். இந்த டோபர்மேன் நாய் பூராவுமே அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இது பூரா ஒரு ரவுண்டு வாக் பண்ணிட்டுச்சுங்க. இப்போ இதை அவங்க அதை தேர்ந்தெடுத்துட்டாங்க? இல்லை, தேர்ந்தெடுக்கல. அது வந்து அவ்வளோ நல்ல நாய் இல்லை அப்படின்றது வெளியே அனுப்புவாங்க. ஓ, ரிஜெக்ட். ஓ சரி. அதோட இது பெட்டர் நாய்ங்க இருக்கு. அதனால் ஒன்று ஒன்றா ரிங்லேருந்து வெளியே கழிச்சு அனுப்புவாங்க. அப்புறம் எது பெஸ்ட்டோ அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரெடியாக இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த ரவுண்டு போடுறாங்க. இப்போ இவங்க டாகோட ஓனருங்களா இல்லை அவங்க ட்ரெயினர்? ஹேண்ட்லர் ஒரு சில ஓனர்ஸ் இருப்பாங்க. இது பெஸ்ட். இந்த ரன்னிங் போகிறதுலேயே அவர் ஜட்ஜ் வந்து முடிவு பண்ணிடுவாருங்களா? ஆமாம், எது சூப்பர் நாயின்னு. அப்புறம் இந்த
ஷீல்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்கூலுக்கு பர்மிஷன் வாங்கி எவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்க. அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் ஒரு கலைங்க. இந்த கலையை வந்துட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் ஜல்லிக்கட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு அந்தியூரில் பார்த்திங்கன்னா குதிரைகளை காண இது, அப்புறம் பைக் ரேஸு, இந்தமாரி ஆக்கப்பூர்வமான வழி கிரிக்கெட் மாரி தான் இது ஒரு ஹாபி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. அந்தமாரி இவங்களுக்கெல்லாம் அந்த டாக்ஸை பற்றி பிடிக்குது. ஆனால் ஒரே ஒரு தாழ்மையான இதெல்லாம் இந்த டாக்ஸ் பூரா பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை கடிக்காது. அவ்வளோ நாய் இருந்ததுங்க, ஒன்றுக்கு ஒன்றும் உழைச்சிக்க கிடையாது, சண்டை பண்ணிக்க கிடையாது. அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். அந்த எஜமானர்கள் மற்றும் அந்த பாதுகாவலர்கிட்ட அவ்வளோ ஒரு பணிவாகவும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இதுதான் இதனுடைய சிறப்பம்சம். இது பதிலாக இந்த தெருவில் இருக்க நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் குழந்தைங்கள, ஒரு சிலர் கொஞ்சம் வயசானவங்கன்னா எப்பயுமே அவங்க ஷேவ் பண்ணாமல், கொஞ்சம் அவங்க தலையில் எண்ணெய் தடவாமல், கொஞ்சம் வேட்டி அழுக்கு வேட்டிலாம் கட்டிக்கிட்டு ஏதோ அவங்க பாவமாக இருப்பாங்க. அவங்கள துரத்திக்கிட்டு அவங்கள முடுக்கிக்கிட்டு எவ்வளோ இது பண்ணுது. அந்த நாய் யாருக்கு சொந்தமானது, யாருக்கு உரியதுன்னு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுக்கோசரம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரு நாயை பண்ணி பிடிக்கக்கூடாது, அதுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுங்கிறாங்க. அதனால் ஒரு நாய் இருக்குன்னா அவங்கவுங்க பாதுகாவலரை முன்னாடி அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட பத்திரமா வச்சுக்கிட்டா அடுத்தவங்களுக்கு தொந்தரவே இல்லை. இப்போ இங்கே வந்திருக்க நாயெல்லாம் அவ்வளோ ஒரு ஒழுக்கம், அவ்வளோ ஒரு பணிவு பாருங்கள். அவர்கிட்ட என்ன ஒரு பணிவாக எவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இருக்குது. அதனுடைய விலையை பற்றி விடுங்க, இதுக்கு தான் அதுக்கு மார்க்கு. அந்த எஜமானர்கிட்ட எப்படி ஒரு மரியாதையாக இருக்குது, அதை சொல்கிறபடி கேட்குது அப்படிங்கிறது தான். அந்த கேட்கக்கூடிய நாய்க்கு அவங்க அவ்வளவு சிறப்பு செஞ்சு அதுக்கு காரில் ஏசி ஓட விட்டு, அதுக்கு ஒருத்தருக்கு மேலே 2 பேர் ட்ரெயினர் வர்றாங்க, மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10-15 பேர் வர்றாங்க, அதை ஆரவாரம் செய்கிறாங்க. அது ஜெயிக்கும் போது இது தவறே கிடையாது. ஆனால் தெருநாயெல்லாம் பண்ணுறது, அதுக்கு ஊக்குவிக்கிறது எனக்கு ரொம்ப தவறான விஷயமா தோணுது. என்னை கமெண்டில் கேவலம் திட்டினாலும் சரி, ரோட்டில் படுத்துட்டு நான் பாட்டு சைலண்டாக எந்திரிச்சு உடைக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஹேண்டில் எங்கேயோ திருப்புறோம், பிடிக்கிறோம், கீழே விழுவுறோம். அந்தமாரி கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு இந்தமாரி ஒரு விழாவை எல்லாருமே சிறப்பிக்கணும்னு சொல்லி நான் தாழ்ந்த பணிவன் மட்டும் கொடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தெரு நாய்க்களை பூரா மட்டுப்படுத்துங்க. உங்களுக்கு நாய் பிரியம், உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்புனா வீட்டோடு வச்சு, வீட்டில் செவரேறி இருக்கிறவங்களோ அல்லது அத்துமீறி நுழைகிறவங்களோ உடைக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. தெருவுக்குன்னு நாய் வேண்டாம். தெருவுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அது உங்கள் தெருவில் இருக்கிறவங்கள பூரா அது மோப்பம் பண்ணும். ஒரு வெளியூர்லேருந்து ஒரு உரமுறை வராருன்னா அவரை எப்படின்னு தெரியும், அவரை கடிச்சு குதறாதான். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்தமாரி டாக் ஷோ நடத்துகிறவர் இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காராம் இந்த நீதிபதி. அதனால் பாருங்கள், இதெல்லாம் இவருக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்து தங்க வச்சு இப்படிலாம் அவங்க நடத்துகிற அந்த கிளப் உரிமையாளர்களுக்கும் மற்றும் இந்த நாயை கூட்டிகிட்டு வந்திருக்கிற அந்த நன்மக்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஜெயிக்கிற நாய் தோக்கிற நாய் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வந்திருக்க ஒவ்வொரு நாயுமே சிறப்பான அவங்க எஜமானருக்கு அது ரொம்ப புனிதமாக ஒரு செல்ல பிள்ளையாக அவங்க சம்பளம் போட்டு அதை ட்ரெயினர் கொடுத்து, அது அந்த ட்ரெயினர் ஓனர் இல்லாமல் ட்ரெயினருக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த கோட் ஷூட் எல்லாம் பக்காவாக பண்ணி ரொம்ப மெடுக்காக நடத்துகிறாங்க. மேலும் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அந்தியூர் போயிட்டு இருந்தேன். அந்த குதிரைகள்லாம் கொண்டு வந்து ஷெட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு உரிமையாளர் அவங்க சொந்தக்காரங்களாம் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கோழி, சிக்கன், மட்டன் எல்லாம் செஞ்சு போடுறாங்க. அது நிறைய பேர் இப்போ அன்னதானம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஏதோ தவறான வழியில் மோட்டிவேஷன் பண்ணாமல் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இதுக்கு எல்லாருமே ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவேன் சூர்யா அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரு நன்றி. சேலம் அத்தனை உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து சொல்லப்போனால் கர்நாடகா, பாம்பே, எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்காங்க, கேரளா, பல இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஷீல்டை விட அந்த ஒரு தங்கள் வளர்த்துற அந்த நாய் அதுக்கு எவ்வளோ ஒரு இது கொடுத்து மரியாதை கொடுத்து, அது அங்கேருந்து காரில் டீசல், டோல்கேட் எவ்வளோ செலவாகும்.
எல்லாம் கூட உண்மையான அவங்கள எல்லாம் பாராட்டணும். நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஜூனியர் கிளாஸ் வேணும். அங்கே இவங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. Open class people, exhibit number 33, you are marked absent. Exhibit number 33, you are marked absent. All champion class exhibitors, please report to waiting room number 1 and mark your attendance. All champion class exhibitors of Doberman, please report to waiting room number 1 and mark your presence. Open class people, exhibit number 33, you are marked absent. उसमें देख के लिख ले कौन सा नंबर है आपका. Doberman female junior class remark. And ring number 2, Kanni, Bread in India bench, XP number 22, this is the last call. In ring number 2, Kanni, champion class, Bread in India bench, XP number 22, this is the last and final call. Calling for all champion class exhibitors of Doberman. And ring number 1 and mark your presence. All champion class Doberman exhibitors, please bring your exhibit to ring number 1 and mark your presence. 43, 44, 45, 46, 48 and 49. Please mark your attendance. I repeat. Exhibit number 38, 40, 43, 44, 40. Champion class exhibit number 43, 44, 45, 48 and 49.
Exhibit number 34, Doberman. Exhibit number 38, Doberman. Last and final one for champion was Doberman Exhibit number 49. Please report to waiting team number 1 around the Anderson. Kanni exhibitors, champion class exhibit number 28. Kanni champion class exhibit 25 and 28. Please come to line number 2. And ring number 2, champion class Kanni exhibit number 24. This is the last and final call. Ring number 2, champion class Kanni exhibit number Exhibit number 10, 18 and 21. Please report to waiting number 1. Exhibit number 10, 18 and 21. Please bring your dogs to ring number 1. In ring number 2, all the mother round exhibitors, please get ready with your dogs. மூணு நாளாக தான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னா இங்கே இருக்க கார் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஏன் ஓடிட்டுருக்குன்னா இந்த டாக்ஸுக்கு பூரா கூலிங் எல்லாம் பாருங்கள்.
இல்லை அந்த டாக்ஸ் எல்லாம் வெயிலில் தாங்காது அப்படிங்கிறதுக்காக. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டாக்ஸுக்கு அந்த வண்டி ஜென்ரேட்டர் போட்டு மேலே ஏசி ஓடிட்டு இருக்கு. அந்தளவுக்கு கூலிங் இருந்தால் தான் இந்த நாயெல்லாம் வந்துட்டு இந்த கண்டிஷனில் இருக்கும். அந்த ஷோ வரும்போது மட்டும் அது வெளியே வந்துடும். எல்லா வண்டியுமே ஏசி ஓடிக்கிட்டு. டாக் ஷோக்கு வந்தேன் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். பிரேம் சார். பிரேம். இவர் வந்துட்டு ராயவேலூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வண்டி அப்படின்னு சொன்னார். அதாவது இவ்வளோ நான் இன்ஸ்டாவில் ஃபெமிலியர் ஆகிருக்கேன்னா, அவர் வந்து நம்ம வண்டின்னு சொல்கிறாருன்னா, நான் அந்த அளவுக்கு நம்மளை எந்த அளவுக்கு அவர் விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். இதை வந்துட்டு என் வண்டின்னு சொல்லாமல் நம்மளுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எந்த டாக் கொண்டு வந்திருக்கீங்க? நம்மளுக்கு பாக்ஸர். பாக்ஸருங்களா? உங்களது ஈவெண்ட் என்ன நேரம்? நம்மள இன்னும் 4 மணிக்கு வரும். 4 o'clock. ஓகே. ரொம்ப லேட்டாக இருக்கு. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கனகராஜ். இவர் பேர் என்னங்க? இவங்க பேர் சூசு. இவருக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 3 years ஆகுது. இது ஃபீமேலு. ஃபீமேல் டாக். ஆல்மோஸ்ட் டைட்டில் முடிக்கிறதுக்காக இப்போ இன்னைக்கு ஷோக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி. எஸ்பி டென்ஸ். இவன் என்ன பேருங்க? எஸ்பி டென்ஸ். சரி ரைட்டுங்க. இவருக்கு ஏஜ் என்ன ஆகுதுங்க? 3 years ஆகுது. 3 years ஆகுது. இது என்ன ரகம்? கிரேடட். அர்லி குயின். இந்த கலர் வந்து கொஞ்சம் ரேர் கலர். ஓகே ஓகே. சூப்பராக இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 3 டைட்டில் முடிச்சிருக்காங்க. இன்னொரு டைட்டில் முடிக்கணும். அதுக்காக இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெரி குட். இன்னும் ஒரு சிசி பெண்டிங். சரி ரைட்டுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொன்னீங்களே 3 டைட்டில்னு ஏதோ சொன்னீங்களா, அதை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்பியிலேருந்து நம்ம எடுப்போம். ஸோ பப்பி கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு பப்பி கிளாஸ். ஸோ அதில் வந்து சிசி ஆகுது அப்படின்னா அது ஒரு சிசி கணக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளாஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியேட் இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பியன் கிளாஸ். இந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து அது சிசி முடிக்கிறப்ப இதோட டைட்டில் இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இதுதான். இவர் இப்போ 3 இது முடிச்சிருக்காரு. ஆமாம். இன்னும் 1 பெண்டிங் இருக்குது. முடிஞ்சுன்னா இந்த வருஷத்துக்கு வந்து டைட்டில் முடியும். ஒரு 4 இது ஃபினிஷ் பண்ணாக்கா ஆமாம். சாம்பியன்ஷிப் க்ளோஸ். இதோட டைட்டில் முடிஞ்சு சாம்பியன்ஷிப் க்ளோஸ். ஓகே ஓகே. அதாங்க, இது எங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாய் இந்த ஷோவுக்கு வராதனால எங்களுக்கு என்னென்னே தெரியாது. மற்றபடி இந்த குதிரை இது இருக்குது உங்களுக்கெல்லாம் தான் அது புரியும், எங்களுக்கு புரியாது. அதனால தான் சரி உங்கள்கிட்ட விலை. கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க. தேங்க்யூ. நீங்கள் இப்போ வந்திருக்கிற பார்ட்டிசிபேட் ஈவெண்ட்டில் வந்து வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க கார் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏசி ஓடுது. அதுக்குள்ளே இருக்கிற டாக்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இந்த ஹீட் ஆயிடுச்சுன்னா அது நாய் சோர்ந்து போயிடும். அதனால் எல்லா காரும் வந்துட்டு ரன்னிங்லேயே வச்சுருக்காங்க. எல்லாமே ஏசி போட்டு ஓடிட்டுருக்கு. எல்லா கார் ஓனர்ஸோட காரு. இன்னும் நிறையா டாக்ஸ் வந்துட்டு இன்னும் அங்கேருந்த ஹோட்டல்ஸ்லாம் தங்க வச்சுருக்காங்க. அந்தந்த டைம் ஈவெண்ட் பிரகாரம் வரும். இந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபைனலு. இதுதான் பாருங்க, மரத்தடியில் இடல்ல அது ஏசி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நிறையா டாக்ஸ். இது அவங்களோட கூண்டு சேஃபாக கொண்டு வராங்க. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் பெங்களூர். சரிங்க. இந்த பிரீடனுடைய நேம் அல்சசன்.
ஜெர்மன் ஷெப்பர்டு. ஆ இது பிளாக் கலர், அது லிவர் அண்ட் டேன்னு. ஆ இவன் பேர் கியா, ஆ அவன் வந்துட்டு லியான்ட்டு. ஓகே. அவங்களும் உங்கள் டீமா வேறங்களா? அவங்க வேறு ராட் வீலருங்களா? ஆ நிற்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இன்டோரில் வந்திருக்க வண்டி எத்தனையுமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கார்லேயுமே டாக்ஸ் இருக்குது. German Shepherd puppy female exhibit number 17 and 18. Please report to waiting number. Number 20, German Shepherd exhibit number 17, 18 and 20. Please report to waiting list number 1, exhibit number 20. Exhibit number 20. German Shepherd puppy female exhibit number 20. This is your last and final call. Exhibit number 20. German Shepherd exhibit number 21 and 22. Exhibit number 21 and 22. Please report to waiting ring number 1, RLGP marked absent. This is your final call, 21 and 22. I repeat, open class German Shepherd female exhibit number 23, 26 and 27. This is your last and final call. Please report to waiting ring number 1, RLGP marked absent. open class female. Ama. Next winners. Ring number 2, we are starting with group 2. All group 2 outside winners, please make sure veterinary dogs are ring number 2. Kindly mention our box and exhibitors. Please mark your presence at waiting ring number 2. நாய்களுக்கான ஃபுட்டு